Hello everyone. In today's video, we're going to explore 7 strategies to start speaking English confidently. All you need is a structured learning approach. அது என்ன ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னாலும் அதை ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதை அட்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியராக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் மெத்தடாலஜி இருக்குது. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும் பொழுது 100% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கூட ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்திருக்கும். பிஃபோர் தட், மேக் ஷியர் டு ஹிட் தட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஸோ யூ நெவர் மிஸ் அன் அப்டேட். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, ரீட் எக்ஸ்டென்சிவ்லி. ஸ்பீக்கிங்க்கும் ரீடிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டங்குக்கான ப்ராக்டிஸை ரீடிங் மூலியமாக தான் கொடுக்க முடியும். ரீட் பண்ணும்பொழுது நம்ம ஆக்சென்ட், ஒரு லாங்குவேஜோடைய இன்டனேஷன், இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியராக அடாப்ட் பண்ண முடியும். எவென்ச்சுவலாக அதை ஸ்பீக்கிங்லையும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, பட் எதை ரீட் பண்ணணும் அப்படின்னா, பிகினிங்கில் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணலாம். உங்கள் கேப்பபிலிட்டி என்ன, நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டேஸ் போக போக மேக்ஸிமம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஸ்டோரிஸையோ அல்லது பிடிஎஃபோ அல்லது ஏதாவது ஒரு கிரேட் பர்சனாலிட்டிஸோடைய புக், ஆத்தருடைய புக், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ரீட் பண்ணும்பொழுது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா வேர்ட்ஸுக்குமான மீனிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிகினிங்கில் அப்படின்ற அவசியமும் கிடையாது. பிகாஸ் இந்த ரீடிங்கில் நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணும்பொழுது எல்லாமே நமக்கு புரியுறதில்ல. ஸோ எனக்கு புரியலையே அப்படிங்கும்பொழுது நான் டிக்ஷனரி எடுத்து ரெஃபர் பண்ண எனக்கு டைம் போக போக நம்ம கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீட் பண்ணும்பொழுது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் டங்குக்கான ப்ராக்டிஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த லாங்குவேஜோடைய இன்டனேஷனை ரீடிங் மூலியமாக அடாப்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் அ பிகினராக நீங்கள் இந்த ரீடிங்கை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு புக்குடைய சஜஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, ரைட் ஜர்னல். நமக்கு தெரியும் LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ரீடிங் முடிஞ்சது, தென் வாட் அபவுட் ரைட்டிங்? ரைட்டிங் அப்படின்றது எப்போவுமே ஒரு ஜேர்னலாக இருக்கணும். ஜேர்னல் அப்படின்றது உங்களுடைய தாட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நீங்கள் உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வர முடியும் அப்படின்னா அது ஜேர்னல் ரைட்டிங்கில் மட்டும்தான் முடியும். டைரி எழுதுகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டே முடியும் பொழுது டைரியே இங்கிலீஷில் மேக்ஸிமம் எழுதி வச்சுட்டு தூங்குற பழக்கம் இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். பட் டைரி எழுதும் பொழுது நீங்கள் பாஸ்ட்டில் இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நோட் டவுன் பண்ணி வைப்பீங்க. மேக்ஸிமம் பாஸ்ட் சென்டென்ஸில் அது இருக்கும். பட் ஜேர்னல் ரைட்டிங் இஸ் அபவுட் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் அதை காட்ட முடியும். உங்களுடைய தாட்ஸ் என்ன, நீங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ண வொக்காபுலரிஸுக்கு ரெலவெண்ட்டான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸையோ சிச்சுவேஷனையோ நீங்களே க்ரியேட்டிவாக இமேஜின் பண்ணி அந்த வொக்காபுலரிஸ் எல்லாத்தையும் உங்கள் ஜேர்னலில் கொண்டு வர முடியும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நடக்காத ஒரு சிச்சுவேஷனை கூட நீங்கள் நடந்த மாதிரி கற்பனை பண்ணி ஜேர்னலில் எழுத முடியும். ஸோ தட் உங்களுடைய வொக்காபுலரிஸையும் நீங்கள் என்ரிச் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஜேர்னல். Strategy number 3, listen actively. லிசன் சொல்லிட்டோம், பட் எதை லிசன் பண்ணணும்? உடனே எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மூவிஸை லிசன் பண்ண சொல்லுவாங்க. பட் ஒரு பிகினராக நம்ம இங்கிலீஷ் மூவிஸை லிசன் பண்ணுறது மூலயமா எந்த பெரிய சேஞ்சஸும் நமக்குள்ளே நடக்காது. அப்போது எதை லிசன் பண்ணணும்? அகைன் நம்ம கேப்பபிலிட்டி, நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸை சூஸ் பண்ணி செலக்டிவாக லிசன் பண்ணி அதை திருப்பி நம்ம அது கூடவே சேர்ந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். சின்ன காமிக்கலான ஸ்டோரிஸாக இருக்கலாம், அல்லது டெய்லி ருட்டீன்ஸாக இருக்கலாம், கான்வர்சேஷன்ஸாக இருக்கலாம், டீச்சர் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷனாக இருக்கலாம். இதை ஒரு பிகினராக லிசன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்.
டேஸ் போக போக உங்களுடைய இன்டனேஷன், உங்களுடைய ஆக்சென்ட், ஒரு லாங்குவேஜ் அப்ரோச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கேப்பபிலிட்டி எல்லாருமே இம்ப்ரூவைஸ் ஆகுறத நீங்கள் விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ டேஸ் போக போக இந்த ஸ்டோரிஸ் அப்படின்றது சின்ன சின்ன பாட்காஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் அப்படி மாறும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மூவிஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நார்மலாக இதை என்னுடைய டேர்ம்ஸில் நான் பிரெயின் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் யூஸ்வலாக இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுல எல்லாருக்கும் இருக்கிற காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம தமிழில் விஷயங்களை யோசித்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போது நமக்கு சரியான வேர்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. விச் மீன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டீப் லெவல் லெக்சிகன்ஸில் பிரெயினில் இருக்கும். இதை நீங்கள் எடுத்த சர்ஃபேஸ் லெவல் லெக்சிகன்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பிரெயின்கான ப்ராக்டிஸை நம்ம கொடுக்கணும். அதை இந்த லிசனிங் ப்ராக்டிஸ் மூலியமாக தான் கொடுக்க முடியும். அண்ட் இது எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் பொழுது மேஜிக் மாதிரி இந்த இங்கிலீஷை நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த லிசனிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், லிசன் பண்ணணும், எவென்ச்சுவலாக பேசணும். பேசுகிறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். நிறைய டிபேட்ஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு கம்யூனிட்டி குரூப்பில் உங்களுக்கு தகுந்த மாதிரியான பார்ட்னர் கூட நீங்கள் எவ்ரிடே இந்த காலிங் ப்ராக்டிஸை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஏதோ அந்த கொடுக்குற ஒரு 10 minutes 15 minutesல ஏதோ ஒரு விஷயத்தை ஜஸ்ட்டு சமாளிக்கிறதுக்காக மட்டும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லாங்குவேஜ் என்ரிச் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஒரு செலக்டிவான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான வொக்காபுலரிஸோ ஃப்ரேசஸோ அல்லது கிராமரோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கான்வர்சேஷனை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பேசுகிறதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும் பொழுது கான்ஃபிடென்ஸும் பில்ட் பண்ணி பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. Strategy number 5, expand your vocabulary. இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 5th strategy தான். வொக்காபுலரிஸை என்ரிச் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, வொக்காபுலரி லேர்ன் பண்ணாமல் இங்கிலீஷ் பேச முடியாதான்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். பட் அந்த லாங்குவேஜை நீங்கள் என்ரிச்சாக காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வொக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணணும். பை த வே இந்த வொக்காபுலரிஸ் எல்லாமே உங்களுடைய கான்ஃபிடென்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கும் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான டூலாக இருக்கும். வை? பிகாஸ் நம்ம எல்லா நேரங்கள்லையும் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழில் பேசக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச வொக்காபுலரிஸை தமிழ் பேசும்பொழுதே நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாவே நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் மற்றவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட அந்த வொக்காபுலரிஸ் எல்லாத்தையும் நம்ம லாங்குவேஜில் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். பட் வொக்காபுலரிஸை நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாளைக்கு ஒரு 5 வொக்காபுலரிஸ் 10 வொக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணிட்டேன். பட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. சென்டென்ஸாக நான் பேசும்பொழுது என்னால் யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி 1000 கேள்விகளுக்கு ஒரே பதில் என்ன அப்படின்னா, வொக்காபுலரியை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் அப்ரோச் இருக்குது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நம்ம சேனலில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு வொக்காபுலரியை நம்ம ப்ராப்பராக டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் ப்ரப்போசிஷன்ஸோட தான் லேர்ன் பண்ணணும். அண்ட் அதை வச்சு சில ஜேர்னல்ஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு நான் 30 வொக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணுற இடங்களில் 10 வொக்காபுலரிஸை நீங்கள் கண்டிப்பாக பேசும்பொழுது யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இதுதான் பாசிபிலிட்டி. இம்பாசிபிள் திங்ஸ் என்ன அப்படின்னா 30 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அது நடக்கவே நடக்காது. ஸோ இம்பாசிபிளான விஷயங்களை விட்டு நம்ம ஆஸ்பிரேஷன்ஸை கொஞ்சம் பாசிபிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக லாங்குவேஜில் வொக்காபுலரிஸை யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6, ப்ராக்டிஸ் கிராமர். பயம் வந்துடுச்சுல, இவ்வளோ நேரம் பேசுனது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் கிராமர் பார்ட் அப்படின்னும் பொழுது தான் எல்லாருக்குமே ஒரு பதட்டம், பயம் இருக்கும். பேசும்பொழுது நான் தப்பாக இங்கிலீஷ் பேசிடுவேனோ அப்படின்ற பயத்தில் இங்கிலீஷ் பேசாமலே போயிடுவோம். அந்த தப்பு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது கிராமரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராமர் கிளாஸஸ் அல்லது கிராமருடைய நோட்ஸ், குவிஸஸ், எக்ஸசைசஸ் இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மறுபடியும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், கான்செப்ட்ஸில் இருக்கிற கிராமரை நம்ம கிளியர் பண்ணணும். யூஸ்வலாக
எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் பேசும்பொழுது நான் செய்கிற கிராமர் மிஸ்டேக்ஸை எனக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக நிறைய ஏஐயுடைய சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அட்வைசபிள் கிடையாது. பிகாஸ் நான் பேசும்பொழுது ஒருவேளை நான் இந்த இடத்துல தப்பு செய்வேனோ அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடென்ஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமமான கிராமர் பார்ட்டை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய எக்ஸசைசஸ் குவிசஸ்லாம் அட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக அதை அப்ரோச் பண்ணி பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். டேஸ் ஆக 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 இந்த ரீடிங், லிசனிங், ரைட்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த கிராமரில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நம்ம 100% எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்போது உங்களுக்கு யார் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பிரெயின் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சரியான கிராமரை, சரியான எக்ஸசைசஸ், குவிசஸ் மூலியமாக நம்ம பிரெயினுக்கு அதை ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இங்கிலீஷ் பேசும்பொழுது வர்ற கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் உங்கள் பிரெயினே கரெக்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸோ வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லாங்குவேஜ் அப்ரோச் பண்ணுற எல்லாருக்குமே வேணும். வேறு யாராவது வந்து நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக உங்கள் கான்ஃபிடென்ஸை குறைச்சிடும். ஸோ ஃபைனலி strategy number 7, engage with native speakers and stay consistent. Simple. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேம் எனக்கு கிராமரெல்லாம் நல்லா தெரியும், வொக்காபுலரிஸ்லாம் லேர்ன் பண்ணுறேன், பட் எனக்கு பேசுகிறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான். நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது பேசுகிறதுக்கு யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்பீக்கிங் அப்படின்றத நம்ம 2 விஷயமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட், இப்போ உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் இங்கிலீஷில் ஒரு 1 மினிட்டுக்கு பேசுங்க அப்படிங்கும் பொழுது பேச முடியுதா, மேக்ஸிமம் வேர்ட்ஸை நம்ம பிரெயின்லேருந்து எடுக்க முடியுதா, கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேச முடியுதா அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பிகாஸ் எப்போவுமே நம்ம கான்ஃபிடென்ஸ் எங்கே குறையும்னா, நம்ம கூட இருக்கிற அந்த கான்வர்சேஷனல் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்னர் கூட நம்ம பேசும்பொழுது நம்ம செய்கிறதுல ஏதாவது தவறு செஞ்சிருவோமோ அப்படின்ற பயம் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் குறையும். அப்போ பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எந்த பார்ட்னர்ஸும் இல்லாமல் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரேம் பண்ணுறோமா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ரொம்ப அழகாக ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச டாபிக், சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்ச டாபிக், சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோன் முன்னாடி வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு குறையாமல் நீங்கள் அன்னைக்கு லேர்ன் பண்ண வொக்காபுலரிஸ், கிராமர் இது எல்லாத்தையும் அதில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் மறுபடியும் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். கிராமரில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஓகே இந்த பார்ட்டில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸோ இதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த ப்ரொனன்சியேஷனில் இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த லாங்குவேஜோட இன்டர்நேஷனை இன்னும் பெட்டராக நான் செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பர்செப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ ஆக்டிவிட்டியை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ் அ பிகினராக செய்யணும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோம், நிறைய வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுறோம், கிராமரில் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரும்பொழுது நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கணும், உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரியான பார்ட்னராக இருக்கணும். அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறவங்களாகவும் இருக்கக்கூடாது, பேச தெரியாதவங்களாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் லெவலுக்கு ஈக்குவலான பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் எவ்ரிடே ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் என்கரேஜ் பண்ண முடியும். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராக்ரெஸை நீங்கள் ரொம்ப எவிடெண்ட்டாகவே பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு 10 days 15 days இது ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணி டங் ப்ராக்டிஸ், பிரெயின் ப்ராக்டிஸ், லிசனிங் எல்லாமே செஞ்சுடுவோம். ஒரு 15th day நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா, சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோமா, இன்னும் 15 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இன்னுமே எனக்கு எந்த டெவலப்மெண்ட்டுமே தெரியலையேன்னு சொல்லி அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜியை தேட போயிடுவோம். பட் நீங்கள் எங்கே வேணாலும் போய் சர்ச்
பண்ணி பாருங்கள். ஒரு லாங்குவேஜை அப்ரோச் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி வேறு எதுவுமே கிடையாது. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 45 டேஸ் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்கள் லெவலில் இருந்த ஒரு அப்கிரேட் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 45 டேஸ் தொடர்ந்து உங்களுடைய லெவல்லேருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டே போகணும். ஸோ இந்த ஒரு பிளான், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் இந்த லாங்குவேஜை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பேசுகிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணாலும் சரி, அல்லது எனக்கு கிராமர் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே மேம் பட் வொக்காபுலரிஸ் இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி என்னுடைய லாங்குவேஜை காட்டணும் விருப்பப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கேட்டகரிஸில் நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியை சார்ந்த பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக ஒரு லேர்னிங் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ஐ ஹோப் இட் ஹெல்ப் யூ. இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை, டேக் கேர்.